ஹாய், இன்னைக்கு நம்ம 2 விதமான ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியா அண்ட் டேஸ்டியா இருக்கும். வாங்க. 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. 80 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம 100 கிராம் ப்ரௌன் சுகர், 50 கிராம் வந்துட்டு ஒயிட் சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுது. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம 60 கிராம் மைதா, 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். ரெண்டையுமே 3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மைதா கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் 8 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதுல இதை ஊத்திட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா அதை லெவல் பண்ணிக்கோங்க. அது மேலே இப்போ நம்ம வந்துட்டு நட்ஸை வந்துட்டு லைட்டா தூவி விட்டுக்கலாம். ஓடிஜியை வந்துட்டு 180 டிகிரியில 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுல வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. சப்போஸ் நமக்கு பேக் ஆகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இதை பீஸ் போட்டாச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்ட்டு. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ல ரெடி பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி நல்லாவே வரும். அதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட்ல டபுள் சாக்லேட் ப்ரௌனி பார்க்கலாம். அதுக்கு அதே மெஷர்மெண்ட் தான். 150 கிராம் டார்க் காம்பவுண்ட், 80 கிராம் பட்டர், ரெண்டுமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்திருக்கோம். அதை டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற பாத்திரத்துல பாதி அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. மேல வைக்கிற அந்த சாக்லேட் வைக்கிற பாத்திரம் கீழே இருக்கிற தண்ணியில டச் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்படி ஆனா அந்த சாக்லேட் வந்துட்டு திரித்திரியா ஆயிடும். இப்ப நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு அந்த சூடு ஆறட்டும், ஒரு ஓரமா வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்றது. அவங்க வந்துட்டு ஒயிட் சுகரே சேர்க்க வேண்டாம், ப்ரௌன் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதுனால நம்ம ப்ரௌன் சுகர் மட்டும் எடுத்துக்கோம். 150 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கோம். அதுல 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌன் சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடணும். அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணணும். விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் ஸ்பீடா போடுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நல்லா கரையிற வரை நீங்க மிக்ஸ் பண்ணணும். நல்லா கரைஞ்சிட்டு அதுல வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் அண்ட் பட்டரை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்போ இதுக்கும் நம்ம 60 கிராம் மைதா, 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து
நல்லா 3 தடவை சலிச்சு வச்சுக்கோங்க. 3 தடவை சலிச்சுட்டு அப்புறமா இதுல அதை கலந்துக்கோங்க. நம்ம இப்போ அதை 2 பேட்சா கலந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதுலயும் மைதா நல்லா கட்டிகள் இல்லாத அளவு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டோம். இப்போ அதே போல 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஓடிஜி வந்துட்டு 180 டிகிரியில 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டின்ல அதை ஊத்திட்டு அதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் டார்க் காம்பவுண்டும் ஒயிட் காம்பவுண்டும் அதுல மேல வந்துட்டு ஃபில் பண்ணிப்போம். இது வந்துட்டு மெஷர்மெண்ட் தேவையில்லை. நமக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு சேர்த்துக்கிட்டா போதும். நீங்க கம்மியாவும் சேர்த்துக்கலாம், அதிகமாவும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு இது மேல நம்ம கொஞ்சம் நட்ஸ் தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. 30 நிமிஷம் நம்ம ஓடிஜில வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நல்லா பேக் ஆயிட்டு எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. இப்ப இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸா போட்டுக்கலாம். நீங்க 2 மெத்தட்லயுமே கண்டிப்பா இந்த ப்ரௌனியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செமையா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு உள்ள சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரும். சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.